Hi friends, welcome to Happy Homemaker. இதுவரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. Hi friends, நாம இப்போ ரொம்ப சூப்பரான and ட்ரெடிஷனலான ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கறத பாப்போம். ஆட்டுக்கால் எடுத்துக்கோங்க. பூண்டு தோல் உரிக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், கொத்தமல்லி தூள், அப்புறம் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இந்த ஆட்டுக்கால் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. முடியெல்லாம் எடுத்துட்டு தீச்சி தருவாங்க. அதை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி மைதா மாவு அது மேலே போட்டு நீங்கள் பரட்டி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஒயிட் கலரில். அதை எடுத்து நீங்கள் நல்லா பச்சை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 2 hours நல்லா அந்த தண்ணியிலே ஊறட்டும். கண்டிப்பாக சுடு தண்ணி ஊற்றக்கூடாது, பச்சை தண்ணி தான் ஊற்றணும். சுடு தண்ணி ஊற்றினா டேஸ்ட்டு மாறிடும். இது 2 hours ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து குக் பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம். இதை வந்து நம்ம ஒன்றும் பாதியமாக நசுக்கி எடுத்துக்குவோம். அம்மியில் வேணுனாலும் நசுக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையுமே நசுக்கி எடுத்துக்கணும். உங்ககிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக நான் தனித்தனியாக வெங்காயத்தையும் பூண்டையும் நசுக்கி காட்டுறேன். பூண்டு பார்த்திங்கன்னா தோல் உரிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆட்டுக்கால் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதுக்கான அளவு தான் இது. இப்போது இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம நசுக்கி வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கொத்தமல்லி தூள் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 8 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 ஆட்டுக்கால் அப்படிங்கிறதுனால 8 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்போட குவான்டிட்டி வந்து நல்லாயிருக்கும். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அதே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்காதனால மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்குவோம். மிளகு சீரகம் வந்து நைஸாக அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் இந்த சூப் பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வைக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே ஆட்டுக்கால் வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அதெல்லாம் தண்ணியை வடிச்சிட்டு இந்த குக்கரில் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த ஆட்டுக்காலில் நம்ம நசுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்குவோம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கணும். கண்டிப்பாக இதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும், வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் கையில் வந்து நான் பரட்டி வைக்கிறேன். நம்ம கரண்டியில் பரட்டுறதை விட கையில் பரட்டினா எல்லாத்துலேயுமே போய் செட் ஆகிடும் அந்த கிரேவி. ஸோ இது மாதிரி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது சூப்புன்றனால நீங்கள் கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரை மூடி விசில் போட்டுருவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 விசில் வரைக்கும் வைக்கிறேன். 10லேருந்து 15 விசில் வரைக்கும் வைக்கணும். ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை எடுக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இது கூட வந்து நீங்கள் சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். பட் சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறத விட அப்படியே விட்டுட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இந்த ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.